ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். மார்ச் 22 சனிக்கிழமை நாளைய தினம் வந்திருக்கக்கூடிய தேய்பிரை அஷ்டமி தினத்தில் இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த பொருட்களை தண்ணீரில் போட்டு பூஜையில் வச்சு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடு முழுக்க தெளிக்கிறதால சகல விதமான செல்வங்களையும் நீங்கள் பெற முடியும். அது என்ன வழிபாட்டு முறைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்னென்ன பொருட்களை பயன்படுத்தி தண்ணீரில் கலந்து தெளிக்கணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். காலபைரவர் ஒரு காவல் தெய்வம். நம்ம வீட்டுக்குள்ளே வந்து அவர் காவல் காக்க ஆரம்பிச்சிட்டாலே நம்மளோட எல்லா விதமான பிரச்சனைகளும் சுக்குநூறாக உடஞ்சிடும். யார் ஒருத்தவங்களுக்கு தேவையில்லாத பயம், பதட்டம், அதே மாதிரி எதிரிகள் தொல்லை இதெல்லாம் அதிகமாக இருக்குதோ அவங்க காலபைரவரை தொடர்ந்து வணங்கிட்டு வரணும். ஒரு மாதமும் 2 அஷ்டமி திதிகள் வரும். அதில் 2 அஷ்டமி திதிகளுமே பைரவருக்கு உகந்தது தான். அதில் கூடுதலாக இந்த தேய்பிரை அஷ்டமி இருக்குல்ல, இதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்தே ஆகணும். இந்த தேய்பிரை அஷ்டமி தினத்தில் ஒருத்தவங்க ஒரு முறையில் வழிபாடு நடத்துவாங்க. சில பேர் உப்பு மிளகு தீபம் போடுவாங்க, சில பேர் 27 எண்ணிக்கையில் மிளகு தீபம் போடுவாங்க, பூசணிக்காய் தீபம், தேங்காய் தீபம்னு சொல்லி அவங்க என்ன வேண்டுதல் வச்சுருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி தேய்பிரை அஷ்டமியில் வழிபாடு நடத்துவாங்க. நீங்கள் என்ன வழிபாடு செஞ்சாலும் பைரவரை முழு மனசோட பக்தியோட வணங்குனீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு அவர் அருள் கொடுப்பார். பைரவர் சிவபெருமானோட ஒரு அவதாரம். இவ்வளவு ஏன், சனி பகவான் இருக்காருல, அவருக்கு குருவே இந்த காலபைரவர் தான். அதுலேயே நாளைய தினம் சனிக்கிழமை இந்த தேய்பிரை அஷ்டமி வந்திருக்கிறது கூடுதல் விசேஷம். யார் ஒருத்தவங்க வீட்டில் குடும்பத்தில் யாராவது ஒரு நபருக்கு சனி தோஷத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அதிகமாக இருக்கோ அந்த குடும்பத்தினுடைய நபர்கள் நாளைய தினம் தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு பைரவரை வணங்குறதால சனி பகவானால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் ஓங்கி விழாமல் கொஞ்சம் தாங்கி விழும். கிரகதோஷ பாதிப்புகள் படிப்படியாக குறையும். குடும்பத்தில் 5-6 நபர்கள் இருக்கீங்கன்னா அதில் குறைஞ்சது ஒரு நபருக்காவது அவங்க ராசிப்படி நட்சத்திரத்தைப்படி சனிதோஷம் ஏற்பட்டிருக்கலாம். அந்த ஒரு சனிதோஷம் ஒட்டுமொத்த குடும்பத்தையே பாதிப்பு ஏற்படுத்தக்கூட வாய்ப்பு இருக்கு. அப்படிப்பட்ட நபர்கள் தாராளமாக நாளைய தினம் பைரவரை வணங்குங்க. முதல்ல அஷ்டமி திதி எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மார்ச் 22 அதிகாலை 1:07 ஆரம்பிக்கக்கூடிய அஷ்டமி திதி மார்ச் 23 அதிகாலை 1:43 வரைக்கும் இருக்கு. அதனால சனிக்கிழமை நாள் முழுக்க உங்களுக்கு அஷ்டமி திதி தான். பொதுவாக தேய்பிரை அஷ்டமியில் பைரவருக்கு ராகு கால நேரத்தில் விளக்க போகிறது விசேஷம்னு சொல்லுவாங்க. சனிக்கிழமை நாளைய தினம் 9:10 ராகு காலம். இந்த நேரத்தில் கட்டாயம் எல்லா வீடு பகுதியில் கோவில்களையும் நடை திறந்திருக்கும். அங்கே பைரவ சன்னதியில் சிறப்பாக அபிஷேக ஆராதனைகள் நடக்கும். அதில் போய் கலந்துக்கோங்க. பைரவர் ஒரு வாசனை பிரியர். வாசனை பொருட்கள் எல்லாத்துலேயும் பைரவ கடாட்சம் இருக்குன்னு கேள்விப்பட்டிருப்போம். அப்படிப்பட்ட வாசனை பொருட்களை அபிஷேகத்துக்கும் அலங்காரத்துக்கும் நீங்கள் வாங்கி கொடுக்கறது கூடுதல் விசேஷம். தேய்பிரை அஷ்டமியில் நீங்கள் பைரவரை தொடர்ந்து வணங்கிட்டே வந்தீங்கன்னா உங்களோட கஷ்டங்கள்லாம் தேய்ந்து போகும். பார்க்கக்கூடிய வேலையில், செய்யக்கூடிய தொழிலில் போட்டி பொறாமை அதிகமாக இருக்குது, எதிரிகள் அதிகமாக இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்களே, அப்படிப்பட்ட நபர்கள் பைரவரை வணங்கலாம். இன்னொரு பக்கம் கண் திருஷ்டி, போட்டி பொறாமை, பில்லி சூனியம், ஏவல் இது மாதிரி விஷயங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் உங்ககிட்ட வரவே கூடாது அப்படின்னாலும் காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய பைரவரை அஷ்டமி திதிகளை வணங்கிட்டு வர்றது கூடுதல் விசேஷம். இவ்வளவு சக்தி வாய்ந்த பைரவருக்கு உகந்த இந்த அஷ்டமி திதியில நீங்க வீட்டில் செய்யக்கூடிய சில பரிகார முறைகள், தாந்திரிக முறைகள் உங்க வீட்டுக்குள்ளேயும் பைரவ கடாட்சத்தை ஏற்படுத்தி பைரவர் உங்க வீட்டுக்கே வந்து அருள் புரிவதற்கான வழிமுறைகளை நீங்க ஏற்படுத்திக்கலாம். நிறைய பேர் வீடுகளில் பைரவரோட போட்டோஸில் வைத்து வழிபடக்கூடிய வழக்கம் இருக்கும். சில பேர் உக்கிர தெய்வமா இருக்கிறதால வீட்டில் வைத்து வழிபட மாட்டாங்க. வீட்டில் போட்டோஸில் இல்லாதவங்க சின்னதாக ஒரு தீபம் ஏற்றி வைத்து அந்த விளக்கை நீங்கள் வந்து பைரவராக பாவிச்சு வழிபாடு செய்யலாம். ஃபோட்டோஸில் இருக்கிறவங்க எப்பவும் போல வழிபாடு நடத்திக்கலாம். பைரவருக்கு பிடிச்ச பொருட்கள் ஏதாவது செஞ்சு வச்சு படைச்சி நீங்கள் சமர்ப்பிக்கிறதும் கூடுதல் விசேஷம். நீங்கள் பூஜை பண்ணக்கூடிய அந்த நேரத்தில் இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த சொம்பு தண்ணீர் இதை நீங்கள் உங்கள் கையால் தயார் செய்து வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களையும் தெளித்து விடுறது மூலயமா உங்கள் வீட்டுக்குள்ளே இது வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா கெட்ட விஷயங்களும் துரத்தி அடிக்கப்படும். கெடுதல் அப்படிங்கிற விஷயம் இனிமேல் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கவே இருக்காது. அது உங்களுக்குள்ளேயும் சரி, உங்களை சுற்றியும் சரி. இது வரைக்கும் உங்கள் வீட்டுக்குள்ளே 1000 நபர்கள் வந்துட்டு போயிருக்கலாம். அதில் எல்லா நபர்களும் நல்ல எண்ணத்தோட தான் வந்துட்டு போயிருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது. போட்டி பொறாமை, கண் திருஷ்டி இது மாதிரி பல விஷயங்கள் உங்களை தாக்கியிருக்கலாம். அதனால கூட ஏறுமுகமாக இருக்கக்கூடிய உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் சர்க்கிள் ஏற்பட்டிருக்கலாம். இது எல்லாத்துக்கும் இப்போ நம்ம சொல்லக்கூடிய பரிகாரம் ரொம்பவே கை கொடுக்கும். மாலை நேரத்தில் செஞ்சாலும் சரி, காலை நேரத்தில் செஞ்சாலும் சரி, அது உங்கள் விருப்பம் தான். குடும்ப அளவுக்கு சனிக்கிழமை மாலை ஒரு 6-7 மணிக்கு மேலே வீட்டோட பூஜை அறையை விளக்கேற்றி வச்சுட்டு பைரவர் மனசார வேண்டிக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ நம்ம சொல்லக்கூடிய சின்னதாக ஒரு சொம்போ இல்லை ஒரு பவுலோ எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி இந்த அளவுக்கு இருந்தால் கூட போதும். அதில் இப்போ நம்ம சொல்லக்கூடிய பொருட்களை நீங்கள் சேர்க்கணும். அதில் முதல் முக்கியமான பொருள் ஒரே ஒரு துண்டு சந்தனம். சந்தனம் அப்படிங்கிறது ஒரு வாசனை பொருள். முன்னாடியே சொல்லியிருந்தோம், வாசனை மிகுந்த எல்லா பொருட்கள்லையும் பைரவ கடாட்சம் இருக்குன்னு. அதில் முதல் முக்கியமான பொருள் சந்தனம். தூய்மையான ஒரிஜினல் சந்தனம் தான் பயன்படுத்தணுங்கிற கட்டாயம் கிடையாது. வில்லை சந்தனம் தான் இருக்கா, தாராளமாக அதையே நீங்கள் பயன்படுத்திக்கலாம். சந்தனம் வந்து வில்லையா இல்லை பொடியாக இருக்குனாலும் அதையே பயன்படுத்திக்கலாம், தப்பு கிடையாது. அதுக்கப்புறமா இந்த ஒரு பொருள் இருந்தால் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஆனால் இது கட்டாயம் இல்லை. அது என்னன்னா ஒரே ஒரு குங்குமப்பூ. குங்குமப்பூ கொஞ்சம் விலை அதிகம்தான். ஆனால் அதை நீங்கள் வாங்கி இவ்வளோ பயன்படுத்தணும்னு அவசியம் இல்லை.
இவ்வளோ குங்குமப்பூக்களில் ஒரே ஒரு பூ சாஸ்திரத்துக்கு நீங்கள் தண்ணியில் போடணும். அடுத்ததாக ஒரே ஒரு ஏலக்காய், ஒரே ஒரு கிராம்பு, இந்த பொருட்கள் அதையும் போட்டுருங்க. இப்போ நாம் சொல்லக்கூடிய நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த பொருட்கள் எல்லாத்துலேயும் வாசனை ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த வாசனை மிகுந்த எல்லா பொருட்கள்லையும் பைரவர் இருக்காரு. ஏலக்காய், கிராம்பு, பச்சை கற்பூரம் இந்த மாதிரி விஷயங்களில் எப்படி மகாலட்சுமி தாயார் வாசம் செய்கிறாங்களோ அதே மாதிரி வாசனை எங்கே அதிகமாக இருக்கோ அந்த மாதிரி இடங்களில் பைரவர் வந்து அமர்ந்துடுவாராம். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த அந்த ஒரு பைரவர் நம்ம வீட்டுக்குள்ளே வரவழைக்கிறதுக்காக தான் இந்த பரிகாரத்தை செய்ய போகிறோம். இது கூட நாளைய தினம் சனிக்கிழமை அப்படிங்கிறதால பெருமாளுக்கு உகந்த துளசி இலைகளை கலந்துக்கலாம். அது உங்கள் விருப்பம் தான். ஆனால் கட்டாயம் இப்போ சொல்லிக்கக்கூடிய 4 பொருட்களில் குங்குமப்பூ கிடைச்சா பாருங்க, இல்லைனா சந்தனவில்லை, ஏலக்காய், கிராம்பு, முடிஞ்சால் ஒரே ஒரு துளசி இலையை சேர்த்துட்டு அந்த தண்ணீரை உங்கள் வீட்டோட பூஜையில் வச்சுடுங்க. அந்த தண்ணீரை வச்சுட்டு ஓம் பைரவா போற்றி, ஓம் பைரவா போற்றின்னு ஒரு 108 முறை சொல்லுங்க. சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்கள் வீட்டோட பூஜையில் விளக்கெல்லாம் எரியிற நேரம் வரைக்கும் நீங்கள் தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த தண்ணீர் பவுல் இருக்குல்ல, அந்த சோம்பு தண்ணீர், அது அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் விளக்கெல்லாம் குளிர வச்சுட்டு அந்த சோம்பு தண்ணீரில் பவுல் தண்ணீரை எடுத்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா மூலை முடுக்குகளையும் தெளிச்சு விடணும். இந்த இடம் அந்த இடம் இல்லாமல் எல்லா இடத்தையும் தெளிச்சு விடுங்க. குறிப்பாக நீங்கள் வீட்டில் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய 2 இடங்கள், ஒன்று உங்கள் வீட்டோட மெயின் ஹால், இன்னொன்று உங்கள் வீட்டோட பெட்ரூம். இந்த மாதிரி இடங்கள்லையும் அதே மாதிரி பணப்புழக்கம் இருக்கக்கூடிய இடம், பீரோ, லாக்கர், கல்லாப்பெட்டி இந்த மாதிரி இடங்கள் வைக்கிறதுக்குன்னு ஸ்பெஷலாக உங்கள் வீட்டில் இடம் வச்சுருப்பீங்க. அந்த இடத்துலலாம் முக்கியமாக தெளிச்சு விடணும். தெளிச்சு விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய தண்ணீரை நீங்கள் பத்திரப்படுத்த வைக்கணும் அவசியம் கிடையாது. கால் படாரத்தில் அந்த தண்ணி எடுத்து ஊற்றிடுங்க, இல்லை செடி கொடியில் ஊற்றிடுங்க, அவ்வளவுதான். இந்த ஒரு பரிகாரத்தை செய்யறதால உங்களுக்கு என்ன ஏற்படும் அப்படின்னா, உங்கள் வீட்டுக்குள்ள காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய பைரவர் வந்து அமர்ந்துடுவார். அது மூலயமா கெட்டது அப்படிங்கிறது இனிமேல் உங்கள் வீட்டில் நடக்கவே நடக்காது, நல்லது மட்டுமே நடக்கும். வரக்கூடிய துன்பங்கள், கெடுதல்கள், கெட்டது எல்லாமே நம்ம கிட்ட நெருங்கவே நெருங்காது. இருக்கக்கூடிய கெடுதல் எல்லாமே விரட்டி அடிக்கப்படும். கெடுதல்கள் விலகிட்டாலே நல்லது மட்டும் நடந்தாலே நம்ம வாழ்க்கை சந்தோஷமாகவும் செழிப்பாகவும் இருக்கும். கணவன் மனைவி கடையில் தீராத சண்டை வந்துகிட்டு இருக்கு, அப்பா அம்மா பிள்ளைகள் சண்டை வந்துகிட்டு இருக்கு, வீட்டில் மனக்குழப்பம், பிரச்சனை மேலே பிரச்சனை, வீட்டுக்குள்ளே வந்தாலே ஏன் இருக்கும், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கூடிய சீக்கிரம் சரியாகும். இது போக நாளைய தினம் சனி பகவானையும் மனசார வேண்டிக்கோங்க. நாளைக்கு சனிக்கிழமை யாரெல்லாம் அவங்க வீட்டில் சனி தோஷம் இருக்குதோ அவங்க பைரவரையும் சனி பகவானையும் சேர்த்து வணங்கும் போது சனி கிரக தோஷத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறையும். இன்னொரு பக்கம் நாளைய தினம் உங்கள் கையால் நம்ம எல்லா பதிவுகளையும் சொல்கிறது தான், நாய்க்கு உணவளிக்கணும். நாய் அப்படிங்கிறது பைரவரோட வாகனம். தொடர்ந்து 30 நாட்கள் நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாய்களுக்கு உணவளிக்கிறது மூலயமா எதிரிகள் தொல்லையே இருக்க மாட்டாங்க. இருக்கக்கூடிய எதிரிகள் கூட ஒன்று நண்பர்களாக மாறிடுவாங்க, இல்லைனா அவங்க உங்கள் பக்கத்துலேயே வராமல் தள்ளி போயிடுவாங்க. அந்த அளவுக்கு நாய்க்கு உணவளிக்கிறதுல பெரிய சக்தி இருக்கு. பைரவரை வணங்குறதும் நாய்க்கு உணவளிக்கிறதும் முக்கியமான விசேஷங்கள். அதை நீங்கள் அஷ்டமி திதிகளை பண்ணுறது கூடுதல் விசேஷம். ஒருவேளை உங்கள் வீட்டு பக்கத்தில் சுற்றி திரிக்கூடிய நாய்களுக்கு உணவு அளிக்க முடியலையா, கோவிலுக்கு போகக்கூடிய நேரத்தில் ஒரே ஒரு பாக்கெட் பிஸ்கட் வாங்கிட்டு போங்க. அங்கே வரக்கூடிய நாய்களுக்கு உணவளிச்சுட்டு வர்றதும் இந்த புண்ணியத்தை தான் சேரும். முயற்சி பண்ணுங்க. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.